அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா இதெல்லாமே வரும்போது ஸ்கூல்ல காலையில 7 மணிக்கெலாம் கொடியேத்துவாங்க. அந்த கொடியேத்துறதுக்கு போனோம்னா, கொடியேத்தி முடிச்சுட்டு வரும்போது, அப்போலாம் அந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்கும். அது ஒண்ணு குடுப்பாங்க. இல்லன்னா ஆசை சாக்லேட்னு ஒண்ணு இருக்கும். அது ஒண்ணு குடுப்பாங்க. சின்ன பிள்ளையில அதெல்லாம் வாங்குறதுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொடியேத்துறதுக்கு போறோமோ இல்லையோ, அத வாங்குறதுக்காகவே சில நாட்கள்லாம் கிளம்பி போயிருக்கோம். அப்புறம் ஸ்கூல்ல கொடி குடுப்பாங்க. கொடியும், குண்டூசியும் குடுப்பாங்க. அந்த கொடிய வந்து நம்ம நெஞ்சுக்கு நேரா அத குத்தும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த கொடிய வாங்குறதுக்காகவுமே போயிருக்கோம். இந்த மாரியெல்லாம் நீங்கலாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா 90ஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்காக போயிருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த சுதந்திர தின விழா செலிப்ரேஷன் நெனைக்கையில எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து நேத்து எடுத்த வீடியோ. நேத்து மார்க்கெட் போயிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா? இத ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வை அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்கல. ஃப்ரிட்ஜில வச்சுட்டு சமைச்சோன்னு வைங்களேன், அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிரும். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி அப்பயே குழம்பு வச்சுட்டோன்னா, அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். எந்த மீன் வச்சாலும் இந்த மத்தி மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வரவே வராது தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த மீனு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கன்னியாகுமரி சைடு ஸ்டைல்ல தான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து வச்சேங்க. நைட்டு 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே எனக்கு அந்த பசி கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட சோறாக்கி மட்டை அரிசி கூட இந்த மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் போட போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணணும்.